திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்தத்துடைய தொடர் பதிவுகளில் இப்போ நம்ம இரண்டாவது பதிவாக இதை கடவுள் அப்படிங்கிற பதிப்பொருளை பற்றி இலக்கணங்களும் அதோடைய சந்தேகங்களும் அதற்கு தீர்வுகளும் நம்ம சிந்திப்போம். கேள்வியாக நம்ம பார்க்குறது கடவுள் பொருள் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு உள்ள இலக்கணம் என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இப்போது உலகம் அனைத்தையும் தன்னோட விருப்பத்துப்படி படைச்சு அதை காத்து அதை அழிப்பவராய், தான் பிறரால் படைக்கப்படாமலும் காக்கப்படாமலும் அழிக்கப்படாதவராய் என்றுமே ஒரு தன்மையராய் இருப்பவர்தான் கடவுள். இதுதான் கடவுளுக்கு பொருளுக்கு உள்ள இலக்கணம் ஆகும். இத்தக செம்பொருளுக்கு சித்தாந்த சைவம் சிவம் அப்படிங்கிற பேரிட்டு சொல்லுது, பொருத்தமாகவே சொல்லுது. சிவம் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. மங்களம் என்பது நன்மை. எனவே கடவுள் பொருள் மங்களமானது என்று சொன்னால் அது மிகை ஆகாது. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் அடுத்த கேள்வியோடு சந்திப்போம், சிந்திப்போம்.